அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்துகொள் நிகழ்ச்சியில் உலக நலத்தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் தன்னை அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றிருக்காங்க. ஐயாவை பற்றி நம்ம ஒரு அறிமுக வீடியோ பார்த்துட்டு நம்ம வகுப்புக்கு போகலாம். வாழ்க ஒன்றன் ஐயா, ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். பெரியவங்க அத்தனை பேருமே சொல்லி வைத்திருக்காங்க, தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அறிவினுடைய முழுமை பெற வேண்டும் என்று கூறுவார்கள். நாம் பிறந்தனுடைய நோக்கமே அறிவிலே முழுமை பெற வேண்டும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. மனிதனா பிறந்திருக்கிறோம்னா, ஆறாவது அறிவு பெற்றிருக்கின்றோம் என்றால் அறிவினுடைய முழுமை அடையணும். அந்த அறிவினுடைய முழுமை அடைவதற்கு தான் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு வகையான தியான முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதுல நிறைய பேர் கற்றுக்கொண்டு தன்னை அறிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உலகத்துல ரொம்ப பேரு தன்னுடைய, அதாவது பேசிக் நீட், உணவு, உடை, இருக்கிறதுக்கு இருப்பிடம், குறிப்பிட்ட வயதுல வாழ்க்கை துணை என்று அதுக்கே நேரம் செலவழித்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வகையாக இருக்கின்றது. அப்போ ரொம்ப பேர் அதுக்குதான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முயற்சியிலே வெற்றி பெற்றாலும் அடுத்தது என்ன என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறிவுக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு போய்கொண்டே இருக்கின்றது. உண்மையாகவே இந்த அறிவுக்கு என்ன வேண்டும் என்றால், அதனுடைய அறிவினுடைய முழுமை எங்கிருந்து தோன்றி வந்ததோ அந்த இடத்துக்கு சென்றடைய வேண்டாம். அப்போதுதான் அதுக்கு நிறைவு கிடைக்கும். அதற்கு மாறாக அதற்கு என்ன கொடுத்தாலும் நிறைவு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன கொடுத்தாலும், அதாவது ஒரு பிரச்சனை என்றால், இந்த
பிரச்சனை மட்டும் இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு தீர்ந்துட்டா போதும், அவ்வளவுதான், நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்ல தோணும். ஆனா அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு பிறகு அடுத்த பிரச்சனை வரும். இது போல வாழ்க்கை முழுவதும் வந்து பிரச்சனையிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது. கடல்ல வந்து அலை இல்லாத கடலே வந்து கிடையாது. அதே போல பிரச்சனைகள் இல்லாத மனிதனே வந்து கிடையாது. எப்படி கடலிலிருந்து அலையை பிரிக்க முடியாதோ, அதே போல இந்த நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரச்சனையை பிரிக்கவே முடியாது. இப்ப எதுவா இருந்தாலும் அந்தந்த வயதுக்கு ஏற்றாற் போல ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு, 10 வயசு, 15, 20, 60, 70 அவங்க வயதுக்கு ஏற்றாற் போல ஏதேனும் ஒரு வகையான பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் முடிஞ்சா போதும். அப்ப நான் நிம்மதியா ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது வரும். ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே இல்லைன்னா, இந்த மனனுடைய தன்மை என்னன்னா, ஒரு பிரச்சனை இல்லையே, ஒரு கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மனம் ஏதேனும் வந்து செய்து கொண்டே இருக்கிற காரணத்தினால, அதனுடைய தன்மை அந்த மாரி இருக்கு. தானாவே போய் அது சிக்கிரும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு செயல்ல போய் செய்து சிக்கிடும். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அதாவது இந்த போர் அடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, போர் அடிக்குதுன்னா அதுக்கு என்ன என்று ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. போர் அடிக்குதுன்னா, அதாவது இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இந்த 2ம் இல்லாத ஒரு நிலை. அதுக்கு பேர் தான் போர் அடிக்குது. ஆக்சுவலா அந்த போர் அடிக்குதுங்கிற பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் உண்மையாகவே தன்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கான இடம். இந்த போர் அடிக்குதுன்னா, இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இந்த இன்பத்திலே இருக்கும்போது, மனம் வந்து இன்ப நாட்டத்திலே ஆழ்ந்து போய் விடுகின்றது. மயக்கத்திலே ஆழ்ந்து விடுகின்றது. எதையாவது தெரிஞ்சுக்கணும், நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. என்ன? எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? பிரபஞ்சம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? அதுக்கு எல்லாம் என்ன காரணம்? இதுக்கு மூல காரணம் என்ன? எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? அப்படிலாம் ஆராய்ச்சிலாம் வராது. ஏன்னா, இந்த புலன் இன்பத்திலே மயங்கி இருக்கிற காரணத்தினால அத பற்றி ஆராய்ச்சி ஒண்ணுமே வராதுங்க. அடுத்ததாக துன்பத்திலே இருக்கும்போதாவது கொஞ்சமாவது ஞாபகம் வரும். ஏன்னா, துன்பம் என்பது ஒரு நம்மை அறியாமலே மனதிற்கு ஒரு வலியையும், வேதனையும் ஏற்படுத்தக்கூடியது. இதற்கு என்ன காரணம்? இந்த வலியிலிருந்து எவ்வாறு விடுபடுவது? இந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது? என்று யோசனை செய்து, இதற்கு என்ன செய்யலாம் என்று தானாகவே தேட ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகை. இப்பயாவது கொஞ்சம் வந்து கடவுளுடைய நினப்பு கொஞ்சமாவது வரும் துன்பத்துல. இன்பத்துல சுத்தமா ஞாபகத்துக்கே வராது. அதிலே மேலும் மேலும் ஆழ்ந்து வந்து போயிருவாங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இந்த போர் அடிக்குது என்று சொல்லக்கூடிய நிலை என்னன்னா, இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அதுக்கு பேரு தான் ஆக்சுவலாவே ஒரு நல்ல ஒரு அமைதி நிலை. இந்த 2ம் இல்லாத நிலையில தான் மனதா கொண்டு அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து என்னங்கிறது ஆராய்ச்சி செய்த கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மனநிலை அப்பதான் இருக்குங்க. ஏன்னா இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு என்று ஒரு நிலையிலே வந்து அது போயிடும்போது உண்மையான நிலை வந்து அது கிடைக்காம போயிடும். அப்ப அந்த நிலை தான். அந்த நிலைய வந்து தக்க வச்சுக்கணும். அந்த தக்க வைத்த நிலையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் அந்த நிலையை நாம் தக்க வைப்பது கிடையாது. அந்த போர் அடிக்குதுன்னு ஏதாவது செயல் செய்ய போயி, அங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டிருவோம். இதுதான் பொதுவாக மனிதனுடைய மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போர் அடிக்குது அப்படின்னு ஒரு நிலை, அதாவது இன்பமும் இல்லாத, துன்பமும் இல்லாத ஒரு நிலையை சொல்றோம் பார்த்தீங்களா? இப்ப ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய பார்வையில பார்த்தோம்னா, அந்த போர் அடிக்கக்கூடிய நிலை என்னவென்றால், அங்க எதுவுமே இல்லாம இருக்கணும். அதாவது ஆசையே இல்லாத மனமாக இருக்கணும். அப்ப அந்த மனதுல வரக்கூடிய உணர்வுகள அப்படியே நாம் ஆறு போல் ஓட விட்டு விட்டோம் என்றால், ஆறு போல ஓட விடுதுன்னா, எப்படி ஆறு போல ஓட விடுது அப்படின்னு கேட்க தேவையில்லை. எப்போதும் அது ஆறு போல ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதிலே நாம் குறுக்கிடாமல் இருந்தால் போதும்.
நாம் தூங்கும் நேரம் தவிர, அதாவது தூக்கத்தில கூட தூங்கும் நேரம் தவிரனா கனவு இல்லாத தூங்குற நேரத்துல மட்டும்தான் எந்த இதுமே எந்த உணர்வுமே இருக்காது. தூக்கத்திலே கனவு வந்தால் கூட அந்த கனவுல என்ன நிகழ்வு நடக்கின்றதோ அங்கே கூட நம்முடைய உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் காலையிலிருந்து நைட்டு வரை தொடர்ந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதன் காரணமாக அனுபவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இது 6ன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 6 போல அப்படின்னு நாம வந்து பார்த்தோம்னா 6 மெதுவா போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். மெதுவா போயிட்டு இருக்கோம். ஆனால் இது எண்ணங்கள் என்பது எப்படி என்று பார்த்தோம் என்றால் மின்னல் ஆறுன்னு சொல்லலாம். அவ்வளவு எண்ணங்கள். காலையில் நைட்டு வரை அவ்வளவு எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்க தியானம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாவிட்டாலும் சரி, நீங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சும்மா உட்கார்ந்தாலும் சரி, அனைத்து நேரமும் அது பாட்டுக்கு நினைவுகளை வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நாம் ஆழ்ந்து தூங்கிவிட்டோம் என்றால், யாராவது யோக கலையிலே இருந்து அப்படியே எதுவுமே இல்லாம நன்கு மனோ லயத்திலே அப்படியே லயித்து விட்டார்கள் என்றால், நல்லா தூங்கி விட்டார்கள் என்றால், கனவில்லாத தூக்கம் இருந்தது என்றால், இந்த இடத்துல மட்டும்தான் எந்த விதமான எண்ணமோ நான் என்ற உணர்வோ ஏற்படுவது கிடையாது. மற்ற நேரங்களிலே அது இருந்து கொண்டுதான் இருக்கும். இல்லாத நேரமே கிடையாது. அப்ப அந்த போர் அடிக்குது அப்படிங்கிற இதுல அந்த அவருடைய வார்த்தையில இருந்து ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய வார்த்தையை பார்த்தோம்னா 6 போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது மாதிரி விட்டு விட்டோம் என்றால் அந்த மனதிற்கு ஒரு விடுதலை கொடுத்து விட்டோம் என்றால், அந்த மனம் விடுதலை அடைந்து விட்டது என்றால், அந்த மனம் முக்தி நிலையை அடைந்து விட்டது என்றால், அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வேலையே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க. இன்பம் வந்தா அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதோ, துன்பம் இருந்தா ரொம்ப துவண்டு போறது அங்க இருக்காது. எல்லாருமே சொல்லுவாங்க இன்பத்தை வந்து ரொம்ப அனுபவிக்க கூடாது, துன்பத்திலையும் துவண்டு போயிடக்கூடாது, இன்பத்திலையும் நான்கிற அகங்கார உணர்வு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றது. ஆனா நடைமுறையில நாம ஏதாவது முயற்சி செய்தோம்னா இதை சாதிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக சாதிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பா சாதிக்க முடியாது. ஆனால் இந்த புரிதலை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எந்த புரிதல்? நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, தானாகவே சரியாகிவிடும் என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. இதுவரை எத்தனை பெரியவங்க என்னென்னலாம் சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அது நம்முடைய இயல்பாக மாறிடும். இயல்பு மட்டும் இல்லை, இயல்புனா அவ்வளவுதான், அப்படியே முடிந்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பர்மனண்டா அந்த மனதிற்கு விடுதலை கிடைத்து விடுகின்றது, பர்மனண்டா மனதிற்கு முக்தி கிடைத்து விடுகின்றது. இங்கே அது மாதிரி ஏதாவது ஒரு இதை நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஞாபகம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் கூட கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஞாபகம் கூட வச்சுக்க தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு முறை புரிந்து விட்டது என்றால் புரிந்து விட்டதான். நீங்க ஞாபகம் கூட வச்சுக்க தேவையில்லை, எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, அப்படியே ஜாலியா இருக்கலாங்க. அந்த நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஆராய்ச்சி கூட பண்ண தேவையில்லை. இருந்தாலும் அறிவை கொண்டு பிரித்து நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவாக விளக்கம் கிடைக்கும். இயற்கை என்றால் என்ன, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது, இதெல்லாம் வந்து படித்து தியானம் செய்து ரொம்ப நாள் தியானம் பண்ணி யோகம் பண்ணி படித்து பல்வேறு ஞானிகளுடைய புத்தகத்தை படித்து அவங்களுடைய லெக்சரை கேட்டு கஷ்டப்பட்டு அந்த உணர்வதற்கு முன்பாக இது அத்தனையும் உள்ளடக்கியது என்னவென்றால் மனதை ஃப்ரீயா விட்டுறணும். 6 போல வந்து ஓட விட்டுறணும். அங்க செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நிலையை இருந்தோம் என்றால் இதுதாங்க தன்னை அறிந்து கொள்வது என்பது. எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்ப தன்னை அறிந்து கொள்வதற்கு பதிலாக இந்த புலன் இன்பங்களிலே அனுபவித்த மனிதன் தொடர்ந்து இன்ப நாட்டத்திலே இருக்கின்றான். அவனை இயற்கை அவனை படைத்ததே இன்ப நாட்டத்திற்காக தான். ஆகவே இன்ப நாட்டத்திலே திரும்ப திரும்ப ஆழ்ந்து போயிட்டு இருக்கிறான். அதுக்கு முடிவே கிடையாது.
என்ன இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப உண்மையாகவே இதற்கு என்ன வேண்டும் என்றால், எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துல போய் அதை அறியும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போதுதான் அதுக்கு வந்து நிறைவே கிடைக்குது. இதற்கு பதிலாக நிறைவு என்பது கிடைப்பதற்கே வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தாலும் சரிங்க. அது புகழா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், புலன் இன்பமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், செல்வாக்கா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும். ம். நீங்க வந்து இப்ப பேப்பரையும் நீங்க வந்து டிவியும் நியூஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே கதறாங்க. அந்த அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். அஹ் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த 5 வருடம் ஆள்வருக்கே இந்த பேச்சு, இந்த போட்டி, இந்த பொறாமை, இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படின்னு அத்தனை வேலைகளையும் பண்றாங்களே. ஆனால் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவுள்ளம் என அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எப்படி வேணாலும் பேசிக்கங்க. ஆனால் அந்த இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. கோடானு கோடி மக்களுடைய செயல் விளைவு தத்துவத்திற்கு தகுந்தாற் போல அதுதான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் ஆட்சி நடத்தலாம். அது ஒரு குறிப்பிட்ட பகுதிய, குறிப்பிட்ட எல்லைய, குறிப்பிட்ட நாட்டை. ஆனா கோடானு கோடி நட்சத்திர குடும்பத்தையும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பூமியில வந்து அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டு மிக அற்புதமாக எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய செயல்கள் எப்படி இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி துல்லியமாக விளைவை கொடுத்திருக்கின்றது. மிக அற்புதமான ஒரு ஆற்றல். அதை என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சொல்லுவாங்க, நம்ம மீறி ஒரு சக்தி இருக்கின்றது, அது நடத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் சரி, தன்னுடைய பேசிக் நீடுக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிற மக்களும், இதுக்கு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்ற மக்களும், இறைநிலையை அடைந்தே தீர்வேன், அறிவிலே முழுமை பெற்றே தீர்வேன், ஞானம் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு எத்தனை கோடி மக்கள் சொன்னாலும் சரி, இவங்க அத்துணை பேருமே தங்களை அறியாமலே அந்த இயற்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களை அறிந்தோ அறியாமலோ எல்லோருமே அந்த முழுமை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிறவியில இப்ப வந்து ஒரு 750 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 750 கோடி பேர்ல இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற 750 கோடி பேர்ல இந்த பிறவியில இப்ப 750 கோடி பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் இப்போ ஒன்னா இப்ப வாழ்க்கை நடத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து எத்தனை கோடி பேரு அந்த இயற்கை அறியக்கூடிய நாட்டத்துல என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ரொம்ப பேர் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இன்னும் ரொம்ப பேர் எப்படி அடித்தளத்துல இருக்கிறாங்க. இது மாறி போய் அடுத்த ஒரு 10 வருடம் கழித்து, ஏன் நாளைக்கே கூட ரொம்ப பேர் இறந்துருவாங்க, ரொம்ப பேர் பிறப்பாங்க. அங்க கூட மாற்றம் நடந்து கொண்டே இருக்குங்க. அப்ப அதுவும் மிக துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. எதுவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த புரிதல் என்ற ஒன்றை மட்டுமே, இதற்கு வந்து கர்மாலாம் காரணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சொல்லக்கூடிய விஷயத்த சாதாரணமாக ஒரு புரிதல் மட்டும் ஏற்பட்டு விட்டால் போதும். அங்கு நமக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. அப்ப தன்னை அறிதல் அப்படின்னா என்ன? தன்னை அறிதல்னா இதுவரை என்ன சொல்லி வைத்திருக்கிறாங்க? தன்னை அறிதல் அப்படின்னா அதாவது தன்னை அறிந்துக்கணும். நம்முடைய உடலை நம்மளால அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நம்முடைய உடலையே அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த உடல் என்பது மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பரிணாம வளர்ச்சியிலே மிக கடைசியாக அற்புதமாக உடல் முழுவதும் சூப்பர் சிஸ்டம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அமைத்து ஒருத்தர் 2 பேருக்குல்ல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் கோடிக்கும் அந்த சிஸ்டம் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும். உடலுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. முதலாவதாக நாம உடலான்னு கேட்டா உடல் கிடையாது, மனமா கேட்டா மனமும் கிடையாது.
அப்ப நான்கிறது யாரு? அப்ப இதுவரை அத்தனை பேரும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால், நான் என்றால் ஆன்மா என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்போது தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மாவை தெரிந்து கொண்டாதான் தன்னை தெரிந்து கொண்டதாக அர்த்தம். ஸ்ரீ ரமண மகரிஷி அதான் சொல்லியிருக்கிறாரு, ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. ஆனால் உண்மையாகவே அவர் அறிந்து கொண்டது, அதாவது அவருக்கு 16 வயது இருக்கும்போது மரண பயம் ஏற்பட்டது. மரண பயம் ஏற்பட்டா பொதுவா என்ன பண்ணுவாங்க, பெரியவங்ககிட்ட சொல்லுவாங்க, நண்பரிடத்திலே பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி செய்யல, யார்கிட்டயும் ஷேர் பண்ணல. மரணம் என்ற உணர்வு ஏற்படுது பாத்தீங்களா, அந்த உணர்வை அப்படியே அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸ்ரீ பகவத் ஐயா சொல்றாரு பாத்தீங்களா, எந்த உணர்வா இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது அப்படியே ஓடிவிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா. இது மிக அற்புதமான ஒரு கருத்து. அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டது அதுவேதான். என்ன நடந்ததுன்னா, அதாவது மரண பயம் ஏற்பட்டது, இறந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டது. என்ன பண்ணாரு, உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டார். அது இருந்தா எப்படி நடக்கும் என்று மரணத்தையே அபிநயம் செய்து பார்த்தார். முழுமையா ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்திலே அவருக்கு மாற்றம் ஏற்பட்டது, ஞான தெளிவு கிடைத்தது. அதன் பிறகு திருவண்ணாமலைக்கு போறாரு. அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, நான் யார், நான் யாரு யாரு அப்படின்னு இடைவிடாம விசாரம் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அந்த மரண பயம் ஏற்பட்ட போது அவர் நான் யார் என்று ஆராய்ச்சி செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவருக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. இதுதான் உண்மை. அவர் ஏற்றுக்கொண்டார், அவருக்கு தெளிவு கிடைத்தது. ஓஷோ அவர்களும் என்ன பண்ணாரு, எத்தனையோ விதமா முயற்சி செய்து பார்த்து குறிப்பிட்ட நாட்களுக்கு, அவருக்கு 21வது வயதிலே ஞானம் கிடைத்தது. அதற்கு முன்பாக ஒரு 21 நாட்கள் அவர் மௌனம் இருக்கிறாருங்க. மௌனம்னா ஆக்சுவலா மௌனங்கிற இருக்கிற உணர்வு கிடையாது. அது என்ன பேசாம இருக்கிறது, ஆனா எதுவுமே செய்யறதில்ல. எந்த விதமான பயிற்சியோ முயற்சியோ இல்லாம அப்படியே சும்மா இருக்கிறது. அந்த மாதிரி செய்து பார்த்தார். அப்போது அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. இந்த மாதிரி யாரா இருந்தாலும், எந்த மகானா இருந்தாலும் சரி, ஏதோதெல்லாம் முயற்சி செய்து பார்த்துவிட்டு கடைசியாக ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட்டார்கள். அதன் பிறகுதான் அவர்களை அறியாமலே எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அத்துணை பேருமே சொன்னது என்னவென்றால், இத்தனை நாட்கள் நாங்கள் பயிற்சி செய்த காரணத்தினால் இது கிடைத்திருக்கின்றது என்று பயிற்சியை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்குதான் ஸ்ரீ பகவத் ஐயா வித்தியாசப்படுகின்றார். அப்ப ரமண மகரிஷியும் ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் தன்னை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். அதே போல இவரு ஜே கிருஷ்ணமூர்த்தியும் மனதனுடைய பிரச்சனைகள் அத்துணைக்கும் காரணம் தன்னை அறிந்து கொள்ளாததே. தன்னை அறிந்து கொண்டு விட்டோம் என்றால் மனதில் இருக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எல்லாருமே அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தன்னை அறிதல் என்றால் என்ன? அப்ப நாம உடலா? உடல் கிடையாது. மனமா? கிடையாது. உயிரா? கிடையாது. ஆன்மாவா? இதுவரை அத்துணை பேரும் தன்னை ஆன்மாக உணர வேண்டும். உடலாக நினைத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆன்மாக நினைத்து பார்த்தீங்கன்னா நீங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க. ஆகவே ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லோரும் ஆன்மாவை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இத பேசுற கேட்கும்போது பெரியவங்களா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, அவங்க பொய் சொல்லுவாங்களா என்று நாம் நினைத்து அதற்கு உண்டான பயிற்சி செய்வோம். இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னவென்றால், யாருமே எந்த பிடிவாதமும் பிடிக்கக்கூடாது. நம்முடைய கருத்தை ஒன்று நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற பிடிவாதமே இருக்கக்கூடாது. இந்த பிடிவாதம் இருந்தது என்றால் உண்மை நிலை நமக்கு தெரியாமல் போய்விடும். இந்த கள்ளம் கபடி இல்லாத நிலை வேண்டும். கள்ளம் கபடி இல்லாத நிலை வேண்டும் என்றால் நாம் தனியாக அதை முயற்சி செய்ய தேவையில்லை. ஏற்கனவே நம்ம அந்த கள்ளம் கபடு இல்லாத நிலை நம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த ஞான நிலை நம்மிடத்திலே இருக்கின்றது.
அப்படியே பிசிக்கலா பார்த்தா கூட 3 வயது வரை நாம் கள்ளங்கபடி இல்லாமல் தான் இருந்தோம். அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையை தாண்டி தான் வந்திருக்கிறோம். இப்ப எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டு முட்டி மோதி என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து கடைசியாக ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு திரும்பவும் அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலைக்கு தான் போகிறோம். யாரெல்லாம் அந்த நிலைக்கு போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏனென்றால் கள்ளங்கபடி இல்லாத நிலை தான் ஞான நிலை. இப்போது நமக்கு கள்ளங்கபடி இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்தனை செய்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கவே வந்துருது. எது? அந்த கள்ளக்கபடி இருக்கக்கூடிய மனம் வந்துருங்க. இதெல்லாம் நினைத்து பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இயல்பா இருக்குதுங்க. இங்க திங்க் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப தன்னை அறிதல் என்றால் ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மா தூய்மையானது. அது நெருப்புல போட்டாலும் எரியாது, காத்துல கரையாது, நீர்ல அது அணைக்க முடியாது, காத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. 5 பூதங்களால் அழிக்க முடியாது ஆன்மா என்று ஸ்ட்ராங்கா சொல்லி வைத்த காரணத்தினாலே ஆன்மாவை அறிவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆன்மாவை அறிய முடியுமா என்றால் முடியாது. இன்னைக்கு தலைப்புடைய சாராம்சமே என்னவென்றால், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மாவை அறிய முயற்சி செய்தோம் என்றால் எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஆன்மா என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா என்றாலும் இறைநிலை என்றாலும் ஒன்றுதான். இறைநிலையை நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அதற்கு என்ன காரணம் என்றால், அதுதான் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதுலதான் நாம இருக்கிறோம். ஆதாரமா இருக்கக்கூடியதை அறியவே முடியவே முடியாது. இங்கதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை ஆன்மாவோட போய் இணைத்தோம்னா அலை பாயாமல் இருக்கும். எங்க மூலம் இருக்குதோ அங்க போய் மனதை வைத்தோம் என்றால் மன அலை பாயாமல் இருக்கும். அது கரெக்ட் தான். அதெல்லாம் தற்காலிகமானது. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அது இருக்கும். திரும்ப பழையபடி நிலைக்கு வந்துரும். ஒரு பொம்மைக்கு சாவி கொடுத்தோம் என்றால் நன்றா ஆடும். அது முடிஞ்சவொடனே கீழே விழுந்துரும். அதே போல யோகத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, பல்வேறு முயற்சியின் மூலமாக நாம் செய்யும்போது நமக்கு ஆனந்த அனுபவம் ஏற்படும். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த அனுபவம் மறைந்துவிடும். ஏனென்றால் அது இயற்கை. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதை பர்மனண்டா வைத்துக் கொள்வதற்காகவும் திரும்ப நம்ம ட்ரை பண்ணி நேரத்தை கொடுத்து திரும்ப நம்ம செய்து கொண்டே இருக்கின்றோம். இது பொம்மைக்கு சாவி கொடுத்த மாதிரி தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆன்மா என்பதை அறிவே முடியாது. ஏனென்றால் அதுதான் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அந்த சுத்தவெளி தான் ஆதாரமா இருக்கு. அது தான் அசையாமல் இருந்து கொண்டு அத்துணையும் அசைய வைத்துக் கொண்டிருக்கின்றது. தான் அசையாமல் இருந்து கொண்டு அத்தனையும் அசைய வைத்துக் கொண்டிருக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு நாம ஒரு யூகம் செய்து தெரிந்து கொள்ளலாம். இப்போது சினிமா பார்க்க போறோம். அங்க திரை இருக்கின்றது. திரையில வில்லனு வராங்க, கதாநாயகன் வரான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இது இருக்குது பாத்தீங்களா? அதாவது இவங்க 2 பேத்துக்கும் பொதுவானது அந்த திரை. இவங்களுக்கு தனிப்பட்ட ஒருத்தருக்கு சொந்தம் அப்படின்னு கிடையாது. 2 பேருக்கும் பொதுவானது அந்த திரை. இப்ப வில்லனுக்கும் கதாநாயகன் ஏற்படக்கூடிய பிரச்சனைய அந்த திரையை கொண்டு சரி பண்ண முடியுமா என்றால் சரி பண்ண முடியாது. அந்த சினிமாவுக்கு ஆதாரம் திரை. திரை இல்லாமல் சினிமாவை ஓட்டவே முடியாது. ஆனா இந்த 2 பேருடைய பிரச்சனைய திரையை எடுத்தா தீர்க்க முடியுமா என்றால் தீர்க்க முடியாது. இந்த 2 பேருடைய பிரச்சனையினால பாதிக்காம இருக்கக்கூடியது அந்த திரை. அதே போலதான் நம்முடைய மனோ ரீதியாக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிக்காம இருக்கக்கூடியது அந்த ஆன்மா. எப்படி சினிமா ஓடும்போது திரைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா திரை இல்லாம
சினிமா ஓட்ட முடியாது. அதே போல ஆன்மா இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. ஆன்மா தான் அனைத்துமே. எல்லாமே அதுதான். ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அதுதான் நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்தோம் என்றால் முடியாது. ஏனென்றால் ஆதாரம். இதற்கு ஒரு ஓஷோ ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு கடல்ல ஒரு சின்ன மீன் இருக்கு. அந்த சின்ன மீன் ஒன்று கேள்விப்படுது. என்ன கேள்விப்படுதுன்னா, கடல்னு ஒண்ணு இருக்காமே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுது. அந்த சின்ன மீன் எல்லாத்துட்டையும் போய் கேட்குது. சின்ன மீன், பெரிய திமிங்கலம் அந்த கடல்ல என்னென்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதுகிட்ட எல்லாம் போய் அந்த சின்ன மீன் கேக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆமா, அது ஒன்று இருக்கின்றது. கடல் என்று ஒன்று இருக்கின்றது. அது மிக பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் நம்ம சாஸ்திரத்தெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க. அது பிரம்மாண்டமானது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதுல என்ன பியூட்டினா, அது கடலை பற்றி அறிய தேவையே இல்லை. ஏனென்றால் அது கடலிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தான் கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமல் கடலை தேடிக்கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? அதே போல நாம் இந்த இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தேட வேண்டும் என்றால் நாம் அந்த இறைநிலையிலே தான் மிதந்து கொண்டிருக்கின்றோம். கடல்ல தான் மிதந்துகிட்டே கடலுக்குள்ள இருந்துகிட்டே மீன் கடல்ல தேடுற மாதிரி இறைநிலையில் தான் நாம இருக்கிறோம். இறைநிலையை தான் இங்கே இருக்கின்றது. அப்ப இதுக்குள்ள இருந்துகிட்டு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா ஆதாரம் என்பது அந்த ஆன்மாதான், அந்த இறை நிலைதான். அது இல்லாம எதுவுமே கிடையாது. ஆகவே நேரடியாக அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணணும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அத்தனையும் மனோரீதியான பிரச்சனை. இந்த மனதுக்கு தான் விடுதலை வேண்டும், முக்தி வேண்டும். ஆன்மாவுக்கு விடுதலையோ முக்தியோ தேவையே கிடையாது. அப்ப ஆன்மாவுல பிரச்சனையை தீர்க்கணும் என்பதற்காக ஆன்மாவை தேடி இன்னும் எக்கச்சக்கமா முயற்சி செய்து கடுதவம் செய்து இமயமலைக்கு போய் இன்னும் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை செய்து கொண்டு குடும்பத்தை விட்டு போயிடணும், துறவறம் போயிடணும், காட்டுக்கு போயிடணும், என்னவோ பண்ணணும், அப்பதான் அது கிடைக்கும்னு எல்லாம் உலகமே முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது நடக்குமானா நடக்காது. ஆனால் இதுவரை அவ்வளவு பேர் சொல்லி வைத்திருக்கிறாங்களே, அதை நம்பிக்கொண்டிருக்கின்றமே. அதுதான் இங்க சொல்லக்கூடியது. நமக்கு ஏற்கனவே தெரிந்ததை வைத்துக்கிட்டு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற பிடிவாதம் மட்டும் நம்முடைய அறிவிலே கிடையாது. அறிவிலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையை மாறி கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது? ஒரு பக்கம் பிடிவாதமும், இன்னொரு பக்கமும் இந்த அறிவு. ஒரு பக்கம் பிடிவாதம் இருக்கு, இன்னொரு பக்கம் அறிவு செயல்படுது. இந்த ரெண்டின் காரணமாக அந்த கள்ளங்கபடற்ற நிலை மறைந்தே போய்விடுகின்றது. இந்த ரெண்டும் படுத்துற பாடுதான். இந்த பிடிவாதம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிடிவாதமும் அறிவை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைக்கிற மனோபாவம் தான் உலகத்துல அத்துணையுமே பிரச்சனை ஏற்படுத்துவது இதுதாங்க. அத்துணை பிரச்சனைக்கும் காரணம் என்னவென்றால் இந்த மனோரீதியான பிரச்சனை தான். இந்த மனோரீதியான பிரச்சனைகளை சரி செய்து விட்டோம் என்றால் உலகம் முழுவதும் மிக அற்புதமாக இருப்பாங்க. இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும், உலக அமைதி வேண்டும் அப்படின்னு இதுவரை எத்தனையோ மகள் வந்திருக்கின்றார்கள், அவதாரம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்டான பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். வேதாத்திரி மகரிஷி எடுத்தோம்னா அவருடைய ஏக்கம் என்ன அப்படின்னா உலக அமைதி. 24 மணி நேரத்துல அவர் 25 மணி நேரம் அந்த உலக அமைதி, அதுக்காக தான் அந்த ஏக்கத்தோடு தான் அவர் இருப்பாருங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது தெல்ல தெளிவாக மனோரீதியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், மனோரீதியான பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது அப்படின்னு பார்த்தோம்னா, மனோரீதியான பிரச்சனைகளுக்கு நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வதுதான். மனோரீதியான ஏற்பட்ட பிரச்சனைகள் தானாக தோன்றி தானாகவே மறைந்துவிடும். அங்கே நாம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை சீரமைப்பதற்கோ அதை சரி செய்வதற்கோ ஏதேனும் ஒரு முயற்சி நாம் செய்தோம் என்றால் அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுப்பதே நாம். அதை அப்படியே
அந்த உணர்வுனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி. அதன் காரணமாக அப்படியே விட்டு விட்டோம் என்றால் அது தானாகவே மறைந்துவிடும். நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தோம் என்றால் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. திரும்ப அது போவது ரொம்ப கடினமாகி விடுகின்றது. இந்த சாதாரணமான மிக எளிமையான புரிதலை புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த அறிவை கொண்டு நாம பார்க்கும்போது இந்த இப்ப நான்கிறது வச்சுக்கோங்களேன். நான்கிறது என்ன? நான்கிறது ஒரு இதுல என்ன சொல்லுவாங்க? நான், அதாவது ஈகோ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு நான் என்ற உணர்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்ப நான் என்ற உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். முன்பே குறிப்பிட்ட மாதிரி யோகத்திலே ஒரு 4-5 மணி நேரம் உலகத்தையே மறந்து இருக்கக்கூடிய மனோ லயத்துல இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ற உணர்வு இருக்காது. கனவு இல்லாம நன்றாக தூங்கி விட்டோம் என்றால் அந்த இடத்துல நான் என்ற உணர்வு இருக்காது. இந்த இடத்துல இதை தவிர எப்போதும் நான் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அது அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். நினைவு கொடுத்து கொண்டே இருக்கும். நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். புத்தம் புதிதாக நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய புகை தொடர்ந்து வந்து அது எப்படி மறைந்து கொண்டே இருக்கின்றதோ அதே போல நம்முடைய மனதிலிருந்து அந்த நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி ஊதுபத்தியிலிருந்து வந்த புகை உடனடியாக அப்படியே மறைந்து விடுகின்றதோ அதே போல நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய நினைவுகள் அது நிலைத்து இருப்பது கிடையாது. அப்படியே மறைந்து விடுகின்றன. இந்த இடத்துல அந்த நினைவிலிருந்து நாம, அதாவது ஒரு இன்பம் நடைபெற்றது என்றால் இந்த இன்பத்தை நீட்டிக்க வேண்டிய முயற்சி செய்தாலோ அல்லது துன்பம் ஏற்படும் போது தாங்க முடியாத துயரம் ஏற்படும் போது இந்த துயரத்தை இருக்கக்கூடாது, உடனடியாக அதை நீக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போதுதான் என்னாகுதுங்க, அங்கே மனதிலே ஒரு போராட்டம் ஏற்படுகின்றது. இதுதான் பெரிய மன போராட்டம் சொல்லலாம். அதற்கு பதிலாக அது அப்படியே நாம் விட்டுவிட்டோம் என்றால் அது அரை வினாடியிலே மறைந்து விடக்கூடிய தன்மை. முற்றிலுமாக அது முடிந்தது. அது போகாததுக்கு காரணம் என்னவென்றால் நாம திரும்ப திரும்ப அதை நினைப்பதுதான். அப்ப சில பேருக்கு தோணலாம், ஏங்க அப்படி இல்லையே, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா திரும்ப தொடர்ந்து இருக்குதுங்க, வருடக்கணக்காக கூட இருக்காது, எப்படி நீங்க போகலன்னு சொல்றீங்க? அப்படின்னா கிடையாது. அந்த வந்தது பாத்தீங்களா, அது அரை மணி நேரம் மறைஞ்சிருது. திரும்ப அதை நினைத்து நம்ம பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுதுங்க, அது வந்து நம்ம ரினியூவல் பண்ணியிருக்கோம். இப்ப ரினியூவல் பண்றது பாத்தீங்களா, இது புதுசுதான். அப்ப புத்தம் புதுசாக புதுசா வந்துகிட்டே இருக்குது. நாம வந்து அதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் இதை புரிந்து விட்டோம் என்றால் அதை நாம் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. நான் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டோம் என்றால் அது தானாகவே சரியா போயிடும். இந்த இடத்துல கவனிக்கக்கூடியது என்னவென்றால், நினைவு நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. அதை கட்டுப்படுத்த முடியாது. அது நினைவு தானாக வந்து தானாக மறைந்துவிடும். ஆனால் திங்கிங் என்று சொல்லக்கூடியது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அதன் காரணமாக தான் நம்ம வந்து செய்யறோம். இப்ப ஒருத்தர் நமக்கு ஒரு துன்பம் கொடுத்து விட்டார் என்றால் துன்பம் ஏற்படுது. இது இயற்கை. யார் நமக்கு கொடுத்தாலும் மனம்தான் நமக்கு வந்து துன்பம் ஏற்படதான் செய்யும். அதை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், அரை வினாடியிலே அது வந்து போயிடுங்க. ஆனால் அதை எடுத்து வைத்து நமக்கு துன்பம் கொடுத்தவருக்கு நாம என்ன செய்யலாம், எப்ப சான்ஸ் கிடைத்தா இந்த நமக்கு துன்பம் கொடுத்தவருக்கு அவர் துன்பம் கொடுக்கலாம் அப்படின்னு நாம வந்து உட்கார்ந்து திங்க் பண்றோம் பாத்தீங்களா, இது பதிவு. இது என்ன ஆயிரும், அதாவது நம்முடைய இயல்பு என்ன தெரியுங்களா, இந்த வரக்கூடிய நினைவுகள்லாம் வந்து இயல்பாக மாறுவது கிடையாது. ஆனால் வரக்கூடிய உணர்வை நாம சிந்தனை பண்ணி இவர் இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுதான் பதிவாகி இதுதான் நம்முடைய இயல்பு. இது மாதிரி எத்தனை செய்து வைத்திருப்போம் பாத்தீங்களா, நம்மை அறியாமே அத்தனையும் செய்து வைத்திருப்போம். அது இயல்பாக அடிமனையிலே பதிவாயிருக்கின்றது. இப்போது மட்டும் நம்முடைய மனது ஆசைப்படுது, கோபம் இல்லாம இருக்கணும், ஆசைப்படாம இருக்கணும், உணர்ச்சி வயப்படாம இருக்கணும். மனம் ஆசைப்படலாம்,
ஆனா ஏற்கனவே இயல்பு அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும்? வெளியில வேணா ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் இயல்பு அந்தந்த சூழ்நிலை ஏற்படும் போது அது வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப சிக்கல் வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? அங்கே செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே அது ஓடிவிடும். அது பதிவது கிடையாது. நம்மை அறியாமலே 1/2 மணி நேரம் அதை பத்தியே நினைத்து கொண்டிருந்தால் கூட, இது கூட நம்மை அறியாமலே சிந்தித்து விட்டோம் என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அதுவும் ஓடி போயிரும். இங்க பிரச்சனையே கிடையாதுங்க. பாருங்க, இந்த கர்மா தோன்றுவதற்கு கூட காரணம் என்னவென்றால், அவரை பழிவாங்க முடியல. அவர் நம்மோடு பெரியவரா இருக்கிறாரு. அவரை பழிவாங்கறதுக்கு சாத்தியமே கிடையாது என்று தெரிந்தவுடன் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்மை பற்றி ஒரு பலகீனமான ஒரு உணர்வு ஏற்படும். இது மேலும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி ஒரு பலவீனமான உணர்வை ஏற்படுத்தி மேலும் போயிடும். இதுதான் கர்மாவாக பதிகிறது. இந்த கர்மாவை என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதே. இதே மாதிரி தாங்க எல்லாமே. வெரி சிம்பிள். ஒரு உதாரணம் சொன்னேன். இது மாதிரி நாம போட்டு மனதை குழப்பிக்கிட்டு எவ்வளவு சிக்கல்ல இருக்கிறோம். இதுக்கு யாராவது கடவுள் காப்பாத்துவாரா? கடவுளே காப்பாற்ற மாட்டாரு. கொடுத்து முடிஞ்சு போச்சுங்க. அதே போல நம்முடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல எண்ணங்கள் வந்ததுன்னா, அந்த நேரத்துல நம்முடைய அறிவை கொண்டு என்ன மாதிரி செயல் செய்யறோமோ அதை பொறுத்து விளைவு ஏற்படும். இந்த விளைவை கடவுள் கூட தடுக்க முடியாது, இயற்கையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் துன்பம் கொடுத்துட்டாரு. ஒரு உணர்வு ஏற்படுது. ஒரு சான்ஸ் கிடைக்குது. உணர்வு என்ன சொல்லுது? அந்த ஆளை வழிக்கு போய் வாங்கலாம்னு தோணுது. அந்த இடத்திலே அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்முடைய வினைப்பதிவு வந்தது அப்படின்னு அறிவை கொண்டு முயற்சி செய்து அவருக்கு துன்பம் கொடுக்காம அவருக்கு நல்லது செய்யலாம். அவங்களையும் ஒரு நண்பர்களா ஏற்றுக்கலாம். அப்படிங்கிற நீங்க அறிவை கொண்டு முடிவு எடுத்தீங்கன்னா, இப்ப செயல் நல்ல செயலா மாறுது. இந்த நல்ல செயலுக்கு விளைவு இறைவன் கொடுக்குறான். இவ்வளவுதான். இதுவே அதுக்கு பிளான் பண்ணி என்ன செய்யறான்னா, இதுக்கு உண்டான விளைவு இறைவன் கொடுக்குறான். அப்ப இறைவன் எதுவுமே செய்யறது கிடையாது. நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்திருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய செயல், அதாவது இந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மங்கிறது முடிஞ்சு கொடுத்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றது. நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயலே இருக்கின்றது. அப்ப நல்ல செயல்களாக வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி, அதாவது யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுறவங்களுடைய துன்பத்தை போக்கணும். அப்ப இது இருந்தாலே போதுமானது. வேற எதுவுமே தேவையில்லையே. ரைட்டு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப நான் என்ற உணர்வு இருக்குதுன்னா, இந்த இடத்திலே 2 விதமான நினைவுகள் தன்னை அறியாமலே ஏற்பட்டுவிடும். என்னவென்றால், அனுபவிக்கிறவன், அனுபவம், அனுபவிக்கிறவன். இந்த 2ஐயும் நீங்க பிரிக்கவே முடியாதுங்க. இந்த 2ஐயும் பிரித்து பார்த்துதான் நான்கிறது அந்த அறிவு தெரிந்து கொள்கின்றது. அதாவது அனுபவத்தை அனுபவிக்கிறவன் இல்லாத அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லாத அனுபவிக்கிறவன் கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? அந்த மனது ஒரு நிகழ்வு நடக்கும்போது 2ஆக பிரிக்கப்படுகின்றது. இந்த 2ஆ பிரிக்கிறது தான் பிரச்சனையே. கோபம் வருதுன்னா, எனக்கு கோபம் வருது. அப்ப கோபப்படுறவன் வேற, கோபம் வரக்கூடிய அனுபவம் வேற அப்படின்னு 2ஆ பிரியுது. எனக்கு பயம் ஏற்படுது. அப்ப இதுவரை நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நான் என்ற ஒரு பகுதி தனியாக பர்மனண்டா இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு என்ன பண்றோம்? எனக்கு சின்ன பிள்ளைந்து பார்க்கறேன், எனக்கு இது மட்டும் ஏன் தான் அப்படி கஷ்டம் வருதோ அப்படின்னா, இந்த நான்கிறவனுக்கு பர்மனண்டா இருக்கிற மாதிரி நான் எனக்கு இத்தனைலாம் வருது அப்படிங்கிற மாதிரி நாம நினைத்துக்கிறோம். இந்த இடத்துல 2ஆ பிரியுதுங்க. அந்த மாதிரி பிரிக்காம இப்ப நாம என்ன செய்யலாம்னா, அந்த அனுபவம் ஏற்படுது பாத்தீங்களா? அனுபவம் ஏற்பட்ட உடனே அனுபவிக்கிறவன் வந்துடுறான். இந்த அனுபவத்தை தனக்கு வந்ததாக நினைத்து கொண்டு அனுபவத்தை போக்குவதற்கு முயற்சி செய்கிறான். அப்ப மனம் தன்னைத்தானே 2 படுத்தி கொண்டு அதை ஒரு பகுதி இருக்கக்கூடிய மனம் இன்னொரு பகுதியை அதை சரி செய்வதற்கு முயற்சி பண்ணுது. இப்ப பயம் வந்ததுன்னா
பயத்தை வராம எப்படி தடுக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணுது. கோபம் வருதுன்னா கோபத்தை வராம பண்றது எப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுது. எந்தவித உணர்வுகள் ஏற்பட்டாலும் சரி, அந்த உணர்வுகளை எதிர்த்து போராடுது. அது முடியுமான்னா முடியாது. ஏன்னா அதனுடைய பகுதியே இன்னொரு பகுதியில போயிட்டு முயற்சி செய்கின்றது. அது முடியாத விஷயம். இதை இப்ப என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த அனுபவமும் அனுபவிக்கணும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 2ஆ பிரிந்து பார்க்கும்போது, மனமே தன்னோடு முரண்பட்டு, மனமே தன்னை சீரமைக்க முயற்சி பண்ணும்போது முரண்படுகிறது. இதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்றது. இப்ப புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த அனுபவம் வருது பாத்தீங்களா? அந்த அனுபவத்த இந்த நானு பெர்மனன்ட்டா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அத கொண்டு அந்த அனுபவத்த பிடித்து வைத்திருக்கிற காரணத்தினாலே தான் இங்க பிரச்சனையே வருது. அப்ப எனக்கு அனுபவம். இந்த அடிமனதிலே அனுபவங்கள்லாம் பதிவாகி இருக்க அது அதிகமாயிட்டே இருக்குது. எனக்கு இத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுது. இதன் காரணமா கூட இந்த நான் என்று சொல்லக்கூடிய ஈகோவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த அனுபவத்தை பிடித்து வைக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அது ஓடிடும். இப்ப அனுபவம் ஆறு போல ஓடி விட்டுருச்சுன்னா, ஏன்னா அனுபவத்தை வச்சுதான் அனுபவிக்கிறவன் வரான். இப்ப அனுபவம் ஓடி போயிடுச்சுன்னா அனுபவிக்கணும்னு ஓடி போயிடுறான். இந்த அனுபவிக்கணும்னு ஓடி போயிடறான்னா இப்ப என்ன ஆகும்? அந்த நான் இருக்குது பாத்தீங்களா? இத்தனை நாளாக தனியா பர்மனண்டா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த நான் பர்மனன்ட் கிடையாது. ஓடிக்கொண்டிருக்கின்றது, மாறிக்கொண்டிருக்கின்றது. இயல்புகள்லாம் தொடர்ந்து உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அந்த அனுபவத்தை பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால், இந்த இடத்துல எப்படி அனுபவம் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றதோ, அதே போல இந்த நான் இதுவும் புதிதா வந்து கொண்டே இருக்கும். இப்ப அப்படி பார்த்தோம்னா, நாம ஃப்ரெஷ் நான் சொல்லலாம். நேற்று நைட் வரை இருந்த ஒரு ஆள் இருக்காருன்னா, இன்னைக்கு காலையில புதுசா ஒரு ஆள் இருக்காரு. பழசு எல்லாம் போயிடுதுன்னா, அது மறக்கக்கூடியது அல்ல. மெமரியில பதிவாயிருக்கும். ஆனால் அதை நாம் பிடித்து வைப்பது கிடையாது. அதாவது ஸ்ரீ பகவத் ஐயா கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு முறை போன பிறவில ராமகிருஷ்ணனுடைய சீடராக இருந்தேன். இப்போது எனக்கு தெளிவாக நினைச்சனாவே தியான நிலைக்கு போயிடுவேன். பரவச நிலைக்கு போயிடுவேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பகவத் ஐயா சொல்றாங்க, நிச்சயமா இது அற்புதமான நிலை. சாதாரண மனிதனுக்குலாம் இது கிடைக்காது. நீங்க நினைச்ச உடனே பரவச நிலைக்கு போயிடுறீங்க. நிஜமாக இது உயர்ந்த நிலைதான். ஆனால் என்னவென்றால், இந்த மாதிரி தெய்வீகமான உணர்வு உங்களுக்கு தோன்றுவது என்றாலும், அதே சமயத்துல உங்களுக்கு அருவருக்கத்தக்க எண்ணமோ, வேற ஏதேனும் பிரச்சனைகள், அது வேண்டாத உணர்வு ஏதாவது வந்ததுன்னா, இந்த 2க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுங்கிறாரு. ஏங்க பரவச நிலைன்னு ஒண்ணுதான், சாக்கடையான ஒரு உணர்வு ஏற்படும் 2மே ஒண்ணுதான்னா, அது எப்படி பாருங்களேன். இங்கதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அகத்தை பொறுத்தவரை எப்படி உயர்ந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, ரொம்ப ரொம்ப மட்ட ரகமாக வேற யாருக்குமே உலகத்திலே இந்த மாதிரி மட்ட ரகமான எண்ணமே ஏற்பட்டிருக்காது. அப்படியாப்பட்ட எண்ணம் நமக்கு ஏற்பட்டாலும் சரி, அந்த தெய்வீக உணர்வுக்கும் கெட்ட எண்ணத்துக்கும் சாக்கடையான எண்ணத்துக்கும் 2மே வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்பதான் எனக்கே ஓங்கி ஒரு கன்னத்துல ஒரு அறை கொடுத்த மாதிரி இருந்தது. வேதாத்திரி மகரிஷிலே எக்கச்சக்கமான அனுபவங்கள் கிடைத்தது. அதை கிடைத்த போது பிடித்து வைத்தது என்ன தோணுச்சு? ஆஹா, இந்த மாதிரி அற்புதமா கிடைத்து விட்டது. அடுத்த செகண்ட் இன்னைக்கு தூங்கி எழுந்தபடி ஞானம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இடத்திலே அந்த அனுபவங்கள்லாம் மறையக்கூடியது. ஆனால் ஞானம் என்றது மறையக்கூடியதல்ல. ஒரு முறை கிடைத்து விட்டது என்றால் கிடைத்து விட்டது. அதுதான். அப்ப இந்த அனுபவத்தை நினைச்சுக்கிட்டு எனக்கு யாருக்குமே ஏற்படாத இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு அதை பிடித்து வைத்திருந்தோம் என்றால் நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, அதே நிலையில ஏதாவது சக்தி நிலை கிடைத்தால் கூட என்ன தோணும்? மற்றவங்க நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்.
அந்த இடத்துல ஈகோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டு எல்லாத்தையும் ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால் இந்த பர்மனண்டா நான் என்பது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல ஈகோ வராது. இந்த இடத்துல கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நான் செய்யறேங்கிற உணர்வு ஏற்படாதான்னு கேட்பாங்க. நான் என்ற உணர்வு ஏற்பட்டாலும் நாம தான் எல்லாமே விட்டுட்டோம். மனதுல என்ன மாதிரி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அது எக்கேடு போனாலும் போட்டுன்னு விட்டுட்டோம்ல. அப்புறம் நான் செய்யறேங்கிற உணர்வு வந்தா என்ன, வராட்டி என்ன, அதையும் அப்படியே விட்டுறலாமே. அப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி பாருங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அப்ப ஃப்ரெஷ்ஷாக நான் என்ற உணர்வு இருக்கும். இதுதாங்க தன்னை அறிதல். இதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிதலுக்கு வேற எந்த மாதிரி முயற்சி செய்தாலும் தன்னை அறியவே முடியாது. மேலும் சிக்கலாக தான் போய்விடும். உண்மையாகவே தன்னை அறிதல் என்பது என்னவென்றால் அதை அறிந்து கொள்ள முடியாது என்பதுதான். அதற்கு மாறாக அதற்கு மாறாக மனதில வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆறு போல ஓட விட்டோம் என்றால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக என்ன ஆகுங்க, உணர் மனதில ஏற்படக்கூடிய மாற்றம் அடிமனதுக்கும் ஆழ் மனதுக்கும் போயிட்டு அதுவும் இந்த உருண்டோட கூடிய தன்மை ஏற்பட்டு இந்த 3 மனமும் உருண்டோன்னா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்குன்னா, அது அதுக்கு அடைவிடம் என்பது கிடையாது. எப்படி இயற்கை இருக்கின்றதோ அதே போல முடிவே இல்லாத அந்த மனதிற்கு முடிவே கிடையாது. அடைவிடமும் கிடையாது. அந்த மாதிரி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மாதிரி நம்முடைய மனம் அமைந்து விட்டதென்றால் இந்த மாதிரி அமைந்து விட்டதென்றால் அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. மனத பொறுத்தவரை எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் சரி, செய்யாமல் இருந்தால் தானாகவே இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அதாவது ஆன்மாவை அறிவதற்கோ, இறைநிலையை அடைவதற்கோ முயற்சி செய்தோம் என்றால், அது கமா வைத்த மாதிரி தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கும். நாமே இறைநிலையாகத்தான் இருக்கின்றோம். நாமே ஆன்மாவாகத்தான் இருக்கின்றோம். அதாவது பேஸ் அதுதான். அது இல்லாம நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அத அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அங்க செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால், இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு, வேற பரிமாணத்துக்கு போயிருங்க. நம்ம முயற்சியே இல்லாம போயிரும். பிறகு அது ரிட்டர்னே ஆகாதுங்க. ரிட்டர்னே ஆகாது. நீங்க நினைத்தா கூட ரிட்டர்ன் ஆகும்னு நினைத்தா கூட ஆக முடியாதுங்க. அப்ப இந்த மாதிரி நிலை இருந்தால் எப்படி உலகம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைத்து பாருங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி இது அடைவது கஷ்டமான கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா, நீங்க போய் என்னால முடியாதுங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் என்று தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உலகமே நல்லா இருக்கும். அப்ப நிறைவாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கண்ட அந்த போரில்லாத நல்லுலகம் வேண்டும்னா, எத்தனை தனி மனிதர்கள் தங்களுடைய மனதை ஃப்ரீயா விட்டாங்கன்னா, எத்தனை பேருடைய மன விடுதலை பெற்று விட்டது என்றால், எத்தனை பேருடைய மன முக்தி அடைந்து விட்டதென்றால், அது தானா நடக்கும். அந்த அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனி மனிதன் அமைதி. அதெல்லாம் பெரிய ஒரு விஷயங்க. இது சாதாரணமா கிடையாது. இதெல்லாம் கேட்கிறவங்களாம் ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு தத்துவமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த தனி மனிதனுடைய அவனை ஃப்ரீயா விட்டான்னா, அவங்க உடல்ல இருந்து வரக்கூடிய அலை உலகம் முழுதும் போயிட்டு எத்தனையோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க. அப்ப அவருடைய கண்ட கனவு அந்த போரில்லா நல்லுலகம் வரணுங்கிறத இதன் மூலமாக நாம நிச்சயமாக நிறைவேற்ற முடியுங்க. ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தினமணியில ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. ஒரு என்னன்னா, பிரேசில்ங்கிற நாட்டுல கரும்பு தோட்டத்துல எறும்பு கூடு கட்டுது. இரவு நேரத்துல அது பாதுகாப்பு வேணும்னா கூடு கட்டி ஆகணும். அப்போ ஒரு கூடு கட்டி எல்லா எறும்பும் அதுல போய் அடைஞ்சிரும். ஆனா ஒரே எறும்பு மட்டும் உதவி தேவைப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்லா எறும்பும் உள்ள போனதுக்கு பிறகு ஒரே ஒரு எறும்பு மட்டும் அந்த கடைசி மணல் துகள் இருக்கு பாத்தீங்களா, அத உள்ள இருந்து அதை அடைக்க முடியாது. வெளியில இருந்து அதை அடைக்க முடியும். ஆக ஒரே ஒரு எறும்பு மட்டும்
அந்த மணல் துகளை வந்து வைத்து மூடணும். இரவு நேரத்துல அங்க தட்ப வெப்பநிலை காரணமாக அந்த எறும்பு இறந்து விடும். அந்த எறும்புக்கு தான் இறந்து விடுவோன்னு தெரியும். ஆனா எல்லா எறும்பும் உள்ள அனுப்பிட்டு ஒரு எறும்பு மட்டும் இறந்துரும். இதே மாதிரி டெய்லி நடந்தது. எக்கச்சக்கமான எறும்புகள் இருக்குன்னா எக்கச்சக்கமான கூடுகள் கட்டுது. ஆனா அந்த கூடு கட்டி முடிக்கும் போது ஒரே எறும்பு மட்டும் இறந்து விடும். அந்த எறும்புக்கு தெரியும் தான் இறந்து போயிரும்னு எல்லாம் அனுப்பிட்டு ஒரு கடைசி மணத்துகள்ல கொண்டு அந்த கூட்டை வந்து அடக்கிது. ஏங்க, ஒரு 3 அறிவு படைத்த ஒரு எறும்புக்கே இந்த மாதிரி அறிவு இருக்கும்போது 6வது அறிவு படைத்த மனிதன் இந்த மனித குலத்துக்கு எவ்வளவு நன்மை செய்யணும்? எவ்வளவு நன்மை செய்யணுங்க? 3 அறிவு படைத்த எறும்புக்கே இந்த மாதிரி இருக்குன்னா 6வது அறிவு படைத்த மனிதன் உலக மக்களுக்கு எவ்வளவுலாம் நன்மை செய்யலாம், எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது. அப்ப இந்த முறையில தன்னை அறியலுங்கிற முறையில புரிந்து கொண்டோம் என்றால் எவ்வளோ பேருக்கு நாம வந்து உதவி செய்ய முடியும். அதை வந்து புரிந்துக்கணும். அடுத்ததாக இந்த போதை இல்லாத தமிழகத்தை முதலாவதா உருவாகும். உலகம் முழுதும் போதையில அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. முதலாவதாக நம்மளால முடிஞ்சதை இது செய்யணும். அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக தெரிந்தவங்க அந்த தெளிவாக இந்த ஆறு போல ஓட விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது அப்படியே அலையாக பாயுது. அந்த அத்தனை கோடி கோடிக்கணக்கான மக்களுடைய புகுந்து காலத்தால மாற்றம் ஏற்படுத்த முடியும். யாரு வந்து தன்னை அறியுன்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நினைத்த மாத்திரத்துல இத்தனை பேர் நினைத்தது அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அவங்கள அறியாமலே அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? இந்த தமிழகம் போதை இல்லாத தமிழமாக இளைஞர்லாம் கெடுவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கின்றது. அதை கேட்டுட்டு அதன் காரணமா அவனுக்கு வரக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்? இந்த சமுதாயமே வந்து சீர்கெட்டு போயிருங்க. இந்த சமுதாயத்தை பற்றி யாருக்கு அக்கறை இருக்கின்றது? நாம எடுக்கலாம். நாம் குறைவாக இருந்தாலும் நாம முன்னேற்று அந்த அதாவது முன்னெடுத்து நாம கொண்டு போலாங்க. அந்த நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா நம்மளால கொண்டு வர முடியுங்க. அதற்கு நாம என்ன பண்ணலாம்? நம்முடைய மனதை ஃப்ரீயா விட்டு எந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை இல்லாம ஜாலியா இருந்துகிட்டு அதே நிலையில எத்தனையோ காரியங்களை நம்ம வந்து செய்ய முடியும். அந்த முறையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல் விளக்காக திகழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வேற ஐயாட்ட யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுன்னா பண்ணலாம். தன்னை அறிதல் தலைப்பை பத்தி பண்றதுனால பண்ணலாம். இல்லை உங்களோட வேற ஏதாவது ஜஸ்ட் ஷேர் பண்றதுனால பண்ணலாம். யாரும் ஷேர் பண்றீங்களா? சேகர் சார் பேசுறாரு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சேகர். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு. நீங்க எடுத்து விட்டு நீங்களே பேசலாம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. தன்னை அறிதல் வந்து இப்ப நீங்கெல்லாம் வந்து மகரிஷி கிட்ட தீட்சை வாங்கி தானே தன்னை அறிஞ்சீங்க? அதுக்கு முன்னாடி அறிஞ்சிட்டீங்களா? மகரிஷி கிட்ட தீட்சை வாங்கினதுல மட்டும் நான் அறியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷில தீட்சை வாங்கினா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இன்னும் அறிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் தன்னை அறிந்தல்லாம் என்னன்னே தெரியுது. இல்ல அப்படின்னா திரும்ப வந்து போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா 1988 மௌனம் இருக்கும் போதே மகரிஷி உணர்த்திட்டாரு. மௌனம் இருக்கிறப்ப நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த ஆறு போல ஓட விடணும், அதை எதிர்த்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே மனநிலைய 1988 மௌனத்தில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
ஆனா ஆ. மௌனம் முடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இன்னும் வந்து அறியணும்னு நான் வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்ப எல்லாருமே ஞான நிலையில தான் இருக்கிறாங்க. இது தெரியாம திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருந்தா, கமா போட்ட மாரி அது போயிட்டே இருக்குங்க. இந்த புரிதல் ஏற்பட்ட உடனே இதோட நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், இது வந்து புரிஞ்சிரும். அதனால இந்த புரிதல வந்து ஏற்கனவே இந்த தீட்சை வாங்கிக்கிற அவசியம் கிடையாது. மகிழ்ச்சியோட இருக்கணுங்கிறது கிடையாது. எத்தனையோ ஆன்மீக அமைப்புல இருக்கணும்னு கூட கிடையாது. ஏனென்றால், அதாவது இயல்பாவே அத்துணை மனிதனுக்குமே அந்த ஞான நிலை இயல்பிலே இருக்குது. அப்ப அத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்ப அதே மாரி தன்னை அறியறதுக்கு நீங்க இவ்வளவு முயற்சிலாம் செய்ய தேவையில்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, புத்தர் கூட 29 வயசு ஆரம்பிச்சு 35 வயசு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா கடைசியா எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு அந்த போதி மரத்துல போய் அமர்ந்தாருங்க. அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சுங்க. ஆக அதெல்லாம் அ அது வந்து ஆரம்ப காலகட்டத்துல வேணா தேவைப்படலாம். ஆனா முழுமையாக இத புரிந்தால் மட்டும் தான் அந்த நிலை வந்து கிடைக்குங்க. புரிதளவு ஓரளவு இருந்தாலும், அந்த ஓஷோ வந்து ஒரு 20 வழிகள் சொல்றாரு. 20 வழிகள்ல தன்னை அறியலாங்கிறாரு. இருந்தாலும் அந்த வழிகள்ல போக முடியல. இல்ல. அதான் அந்த வழிகளே தேவையில்லன்னு சொல்றேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ம், வழியுமே தவறான வழிகள் தாங்க. நீங்க வந்து ம். நம்முடைய மனத நீங்க வந்து திரும்ப பயிற்சி குடுக்க ஆரம்பித்தீங்கன்னா, அது இன்னும் போயிட்டே இருக்குங்க. அதற்கு மாறாக, அந்த உணர்வ எதிர்த்து நாம எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது. அப்படின்னு புரிந்து கொண்ட அடுத்த கணத்துல அந்த நிலை கிடைச்சிருங்க. ஆனா எல்லாமே இந்த பயிற்சி செய்து இந்த மாரி வழிமுறை பண்ணி தான் வரணும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்த ஏற்படுத்திட்டாங்க. அந்த பிரம்மாண்டத்த நாம நம்புற காரணத்தினால, அந்த பிரம்மாண்டத்த செய்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நாம நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, நம்முடைய மனதும் அது மாரி சொல்லுதுங்க. அந்த அப்படி பார்த்தீங்கன்னா, ஓஷோ இத்தன வழி சொன்னார்ல. ஆனா ஓஷோவே ஞானம் அடைந்ததே, அவரு ஞானம் அடைந்தது பிறகு அவரே சொல்லியிருக்காருங்க. இதுவரை எந்த இதுவுமே செய்யாம இருந்தேன் கிடைத்து விட்டது. ஆக இதுக்கு போயா நான் வந்து முயற்சி செய்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருங்க. ஆனா பிற்காலத்துல அவரே ஒரு வழிமுறைகள் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதான் இங்க பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய காரணமே வந்து அதுதாங்க. அப்ப ஆ, எந்த விதமான இதுவும் நன்றிங்க. தேவையில்லைங்க. மனத மட்டும் ஏத்து போராடக்கூடாது. இப்ப எப்படி இருக்கின்றதோ, அத அப்படியே ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்தாவே, அந்த நிலைக்கு வந்து போயிருங்க. ஆ, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஆ நீங்க வந்து இன்னும் ஒரு 2 ஞான முகம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்த முறை போம்போது பார்க்கலாங்க. நான் சொல்றேன். நீங்களும் வாங்க நம்ம பார்க்கலாம். அட்டெண்ட் பண்ணலாங்க. பார்க்கலாம். சரிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரும் ஐயாட்ட பேசி ஷேர் பண்றீங்களா? ஓகேங்க. நிறைவு செஞ்சிடலாமாங்கய்யா? நேரம் செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.